சுமார் 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சபரிமலையில் வரப்போகும் ரோப் கார் வசதி. ஆனா பக்தர்கள் பயன்பாட்டுக்கு இல்ல அப்படின்னு தேவசம் போர்ட் அறிவிச்சிருக்கிறது பலரையுமே அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. சபரிமலை கோவிலுக்கு வருஷந்தோறுமே இந்த மண்டல பூஜை, அதுக்கப்புறமா மகர ஜோதி சீசன்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் பல மாநிலங்கள்ல இருந்து ஐயப்பனை தரிசிக்கிறதுக்காக வருவாங்க. இதுல அந்த சன்னிதானத்துக்கு கொண்டு போகக்கூடிய பூஜை பொருட்கள், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே டிராக்டர்ல வச்சு எடுத்துட்டு போறதால கோவில் நிர்வாகத்துக்கு இதனால பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால பம்பையில இருந்து சன்னிதானத்துக்கு கிட்டத்தட்ட 2.90 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோப் கார் அமைக்கிறதுக்காக தேவசம் போர்டு முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ரோப் கார் கட்டுறதுக்காக அந்த வனத்துறையில இருக்கக்கூடிய நிலமான 1.5 ஏக்கர் மட்டும் தேவைப்படுதாமா. இதுக்கீடா வனத்துறைக்கு என்ன கொடுக்க போறாங்கன்னா, சின்ன கானல்ல இருக்கக்கூடிய வருவாய்த்துறையுடைய நிலமான 4.53 ஹெக்டேர் நிலத்தை வனத்துறைக்கு வழங்குறதா தேவசம் போர்டு தெரிவிச்சதா கூறப்படுது. இதுல ரோப் கார் போகக்கூடிய அந்த பாதையில 5 இடங்கள்ல 40 மீட்டர், அதுக்கப்புறமா 70 மீட்டர் உயரத்துக்கு டவர் அமைக்க போறாங்களாமா. இந்த நிலையில கேரள அரசு மூலியமா தேவசம் போர்டு தந்திருக்கிற இந்த திட்டத்துக்கு மத்திய வனம், அதுக்கப்புறமா சுற்றுப்புற சூழல் துறை அமைச்சகம் அனுமதி வழங்கி இருக்கிறதாவும் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாயில இந்த ரோப் கார் வசதியை கொண்டு வர போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஆனா இது பக்தர்களுடைய பயன்பாட்டுக்கு இல்ல அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. வெறும் பூஜை பொருட்களை எடுத்துட்டு போறதுக்கு மட்டும்தான் இதை கட்ட போறதாவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கட்டுமான பணிகள் 2 வருஷத்துல நிறைவடையும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில பக்தர்களுக்காக இப்படி ஒரு ரோப் கார் வசதி வந்தா அது இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பல பேரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அண்ட் இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.